சமைக்கலனாலும் சமைக்கலன்னு குத்த சொல்றிய. ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாலும் கடைக்கு போக மாட்டேங்கறிய. இப்படி பண்ணா எப்படிங்க? 5 நிமிஷம் நடந்தா கடை வந்துற போகுது. நீயே போய் வாங்கிட, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். என்ன மீனா, எதை கேட்டாலுமே இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க? இல்லங்கறத வேற எப்படிங்க சொல்ல முடியும்? காலையில டிஃபனாவது பண்ணியா இல்லையா? இல்ல. லஞ்ச் இல்ல. ஏன் பண்ணல? இப்படி கை நீட்டினா காய்கறியும், இப்படி கை நீட்டினா மளிகை சாமானும் மேல இருந்து அப்படியே விழாது. நாம தான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும். போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே? கடைக்கு போயிட்டு மளிகை சாமானையும் வாங்கி என்னால இங்க வந்து சமைச்சும் போட்டுட்டு இருக்க முடியாதுங்க. சரி, அப்ப என்ன எழுப்பி விட்டுருக்கலாம்ல? என்ன முறைச்சுக்கிட்டே இருக்க? எழுப்புனனே. எழுப்புனியா? எழுப்பிட்டு தோசை மாவும் பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி எம்பிட்டு உலுக்கு உலுக்குன உங்கள. இங்க எந்திரிக்கிற பாடு இல்ல. எப்ப நடந்துச்சு இதெல்லாம்? இந்த வீட்லயாவது என்னை நிம்மதியா இருக்க விடுன்னு புரண்டு படுத்துட்டிய. அப்படியா பண்ண? அதனால தான் உங்க நிம்மதியை ஏன் கெடுக்கணும்னு நான் விட்டுட்டேன். சரி, இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நே கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் ஒரு பதிலா? தனியா வரணும்னு பேயாட்ட ஆடி என்னை இங்க கூட்டிட்டு வந்தியல. கூட்டிட்டு வந்துட்டு பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருக்கிய. உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதே பெருசு. இதுல நீங்க ஆசைப்படுற மாதிரி எல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. நான் ஆபீஸ் கிளம்புறேன். என் புருஷன் தான் கொஞ்சம் கோக்கமாக்காரரா இருக்க. சரி அண்ணி, சும்மா எங்க அண்ணனை பத்தி ஏதாச்சும் சொல்லாதீங்க. நீதான் மெச்சுக்கணும் உங்க நொண்ணனை. மாமாக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நான் எங்க சமைச்சேன்? அம்மா கிட்ட சமைச்சேன்னு சொன்னீங்களே. சும்மா சொன்னேன். சும்மாவா? வீட்ல எந்த பொருளுமே இல்ல. போய் வாங்கிட்டு வாங்கனா நானே கடைக்கு போயிட்டு வந்து நானே சமைக்கணுமா? வேற வேலை இல்ல பாரு எனக்கு. ஓ, அண்ணன் சாப்பாட்டுக்கு என்ன செய்யும்? அப்பாக்கு தெரியாம அண்ணனுக்கு இங்க இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போவீங்களா? உங்க நொண்ண என்ன குழந்தையா? வேணும்னா சமைச்சு சாப்பிட்டோம், அப்படி இல்லனா வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். நான் அத்தை சொன்னாங்கல்ல, எனக்கு மட்டும் தான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன். உங்க நொண்ணனுக்கு கொழுப்பு அட்னி கடந்தாதான் அந்த கொழுப்பெல்லாம் அடங்கும். ஒண்ணும் இல்லக்கா. மாமாக்கும் உங்களுக்கும் சண்டைனா எதுவும் இல்லல்ல? சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கூட சண்டை போடுறதுக்கு நான் என்ன லூஸ்?